ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5 இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். இன்றைக்கி என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக சமைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி கல்யாண நாளுக்கு நான் ஏற்கனவே எடுத்திருந்த saree இருந்துச்சு, ப்ளவுஸ் மட்டும் தைக்காமல் இருந்துச்சு. இந்த ஜோதிகா saree ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, அந்த saree ரிஷி புட்டிக்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ப்ளவுஸ் ரீசெண்டாக தான் இப்போ தான் தைச்சேன், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தைச்சேன். ஒரே நல்லா தைச்சி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு மேட்சிங் கம்மல், அப்புறம் வளையல், அப்புறம் அந்த கழுத்தில் போடுற அந்த செயின், இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் அந்த சாரீக்கு மேட்சிங்காக கோல்டன் கலர் ஷர்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் போடுறதுக்கு. காலைல எழுந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆனதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்கள் 2 பேரோடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த saree பற்றி சொல்லணுன்னா, saree ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கலர் ஷைனிங்காகவே செம்மையாக இருக்குது. யாரும் இன்னும் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிகா saree வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிராண்டாக. ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக, ஷார்ட்ஸ் போடுறதுக்காகலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டோம். நான் வாங்கும்போது கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. 1300 கிட்ட கொரியர் சார்ஜெலாம் சேர்த்து வந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல விலை கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த saree ரிஷி புட்டிக்கிலுமே இப்போ கம்மியான ரேட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கின்னு பார்த்து 2 வீலரில் தான் போனோம். ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே கலைஞ்சிருச்சு, காரில் போகலை. அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கனாக்கா கோயிலுக்கு சாமிக்கு மாலையும் அப்படியே எனக்கும் தலைக்கு பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 எவ்வளோன்னு கேட்டாக்கா 100 பூ 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒரு 200 வாங்கிட்டாங்க. சரி 100 ரூபாயா அந்த பூ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க, உள்ள சரியான பெரிய கோயில். சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப கூட்டம் கிடையாது. கோயிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் அப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே வந்துட்டோம். அப்புறம் கோயில் முடிஞ்சிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே கொஞ்சம் நல்ல பெரியவங்க, கொஞ்சம் வயசானவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வரும்போது சிக்கனையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் நல்லா தந்தூரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடை பீஸு, இது மாதிரி லெக் பீஸோடு சேர்த்து இந்த மாதிரி 4 பீஸ் கிட்ட வாங்கினாங்க. வாங்கிட்டு மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு போட்டு நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நல்லா நான் ஊற வச்சுட்டேன். அது ஊறின கேப்பில் சரி காலையில் எடுத்த ஃபோட்டோஸை நம்ம ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸு அப்புறம் ஒரு வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் போஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. சரி நல்லா ஊறிட்டு இனிமேல் சிக்கனும் நமக்கு ரெடி ஆகிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே சிக்கன் ரெடி பண்ண மாட்டேன். பிரியாணிலாம் வச்சதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணுவேன். அதுக்கு இன்றைக்கி வெங்காயம் வேறு நிறைய உரிக்க வேண்டிய ஆயிடுச்சா, ஒரே கண்ணு முழிக்கவே முடியல, சரியான கண் எரிச்சல். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே எல்லாமே கட் பண்ணி ரெடியாக நான் வச்சுட்டேன். நான் வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடை செஞ்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அதையும் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வரை வாங்கினாங்க, பத்தாது பக்கத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு 6 பீஸுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன். அதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் நான் ஊற்றினேன் பிரியாணிக்கு. அப்புறம் இந்த வாசனைக்குள்ளே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எல்லாமே நான் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டேன். முந்திரி பருப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடிக்கும் போது. பச்சை மிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சில்லி பொடி மட்டும்தான் நான் போடுறேன். சில்லி பொடியும் நான் கரம் மசாலாவும் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு. அப்புறம் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 3 தக்காளி சேர்த்து எல்லாமே நல்லா கிரேவியாக நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இந்த புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே போட்டால் திட்டாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு 2 அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சிட்டு அதை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நான் கிளறிட்டேன். ஒரு 10 ரூபா அந்த தயிர் பாக்கெட்டு, இதில் பாதி தயிர் நான் சேர்த்துருக்கேன். பாதி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவியில் நான் வந்து தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தண்ணி நமக்கு வந்து ரைஸுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணியை சேர்த்துட்டு மட்டனை அதில் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க மட்டனை வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஏன் இப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னாக்க இந்த கிரேவியில் உள்ள அந்த டேஸ்ட் வந்து மட்டனுக்கு உள்ள வரைக்கும் இறங்கும். அதுக்காக மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரைஸ் போட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தேன்னா எனக்கு பிரியாணிக்கு கரெக்டாக வந்துடும். அப்புறம் தால்ச்சாக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மட்டனோட எலும்பு இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா அதுவும் ரெடி ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விசில் வச்சு மட்டன் எடுத்தேன் இல்லையா அதில் அரிசியும் போட்டு ரெடி பண்ணி பிரியாணிக்கு வந்து அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து அப்படியே கரண்ட்டில் அவிய வச்சுட்டேன். ஏன்னா 4 அடுப்புலையும் பெரிய பெரிய பாத்திரம் வைக்க கொஞ்சம் இடிக்கும். அதனால் முட்டை வந்து ஒரு 5 முட்டை வெளியில் நான் வந்து கரண்ட்டில் அவிய வச்சுட்டேன். அப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்குள்ளே போட்டு எடுக்க ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக அவனில் வச்சு எடுத்துட்டேன். சிக்கன் எல்லாமே அவனில் வச்சு எடுத்தோடனே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சேன் அப்படின்னா தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக 2 பக்கம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சுட்டு அடுப்பை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோடு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தால்ச்சாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே சாப்பிட்றதுக்கு எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. கூடவே இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க சரி வீட்டில் உள்ளவங்க. சரி அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. பிரியாணிலாம் என்ன பசிக்கும் அப்படின்னால சாப்பாடு டக்குன்னு நான் கொடுத்துட்டேன். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த மட்டன் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்துச்சு. நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு. நல்ல டேஸ்ட் இருந்துச்சு பிரியாணி. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பிரியாணி பண்ணுறேன். அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுப்பேன். அப்புறம் இந்த வெங்காயம் தயிர் பச்சடி, அப்புறம் முட்டை அவிச்சது, அப்புறம் தால்ச்சாவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அவனில் இருந்துகிட்ருக்கு. ஒரு சிக்கன் ரெடி ஆச்சு. அதை வச்சு கொஞ்சம் பிச்சு அவங்களுக்குலாம் கொடுத்து நான் சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். பின்னாடியே வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நைட் அந்த சிக்கனை தனியாக வந்து மைனஸ் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. கிச்சன் இதெல்லாம் வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இந்த கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே. இதுதான் வந்து எனக்கு அடுத்த வேலை. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மதியம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.